இது ஃபால்க்ளோர் மியூசியம். இது வந்து ஒரு பிரைவேட் மியூசியம். கேரளாவின் ஒரு பழைய தரவாடு வீடு அந்த மாதிரி இந்த மியூசியம் இருக்குது. 2 ஃப்ளோர், சுத்தி ஜன்னல்கள். உள்ளே ஏறும் இந்த கேட்டே பிரம்மாண்டம் தான். மரத்தால செதுக்கி இருக்காங்க. அப்படி நான் உள்ளே ஏறிட்டோம். கேரளாவின் டெம்பிள்குள்ளே ஏறும் ஃபீலிங். முன்னாடி ஒரு பெரிய ஒரு விளக்கு, அதுக்கு 7 ஸ்டெப்ஸ்கள் இருக்குது. இதுதான் அந்த மியூசியத்தின் சைடு. மரத்தால் நிறைஞ்சது தான் இந்த மியூசியம். ஃபுல்லாகவே மரத்தால் செதுக்கி இருக்காங்க. டிக்கெட் வாங்கி தான் உள்ளே போகணும். என்ட்ரன்ஸே பிரம்மாண்டம். முன்னாடி நிறைய பெயிண்டிங்ஸ் வச்சுருக்காங்க. பெரிய தூண், அதில் கோடைகளின் இமேஜை செதுக்கி இருக்காங்க. சீலிங்கும் பிரம்மாண்டம் தான். ஃபுல்லாகவே மரம் தான். அப்படி நான் உள்ளாரிட்டும் பார்க்கறதுக்கு நிறைய இருக்குது. பழைய கால சிலைகள், பழைய பொருட்கள் மற்றும் போட்டோஸ். இதுதான் நன்னங்காடி. இது ரொம்ப பழமையானதாமா. பிசி 1000 போட்டிருக்குது. நம்ம ஊர்ல இருந்து தான் கொண்டு வந்திருக்காங்க. பெரிய ஒரு மண்பானை. இது ஆயில் லேம்ப். இது மாதிரி நிறைய இருக்குது இங்க. இதுதான் கணேஷோட வெஹிக்கிள். இது மாதிரி பல உருவங்கள் இருக்குது. ஒரு சைடுல பழைய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. வீணா, தபலா அந்த மாதிரியானது. அடுத்ததான் நரசிம்ஹா, ஹாஃப் லயன் ஹாஃப் மென். ஹிந்து நம்பிக்கையின் அடிப்படையில் மகாவிஷ்ணுவின் 4வது அவதாரம். பெரிய ஒரு கதவு. டோரில் ஸ்பெஷாலிட்டி, ஆனால் டோர் பெருசு தான். அது லாக் பேர் வந்து மணிச்சித்திரத்தாள். அவ்வளோ கம்பீரமான லாக். அதுக்கப்புறம் ஒரு கட்டல், சப்பரமஞ்ச கட்டல். பழைய காலத்தில் தரவாட் வீடெல்லாம் இப்படி தான் இருக்கும் கட்டல். அடுத்தது வந்து இஸ்லாமிக் ரைட்டிங். ஆமா, 500 வருஷம் பழக்கம் இருக்குதாமா. இஸ்லாம் வந்து ஹிஸ்டரி எல்லாம் கீழே போட்டிருக்குது. பக்கத்துல ஒரு பானை இருக்குது, பெரிய பானை. என்னோட பெருசுதான் அது. என்ன கூடி உள்ள வைக்கலாம், அவ்வளோ பெருசு. பத்தாம் நூற்றாண்டுல ஒரு சர்ச்சு உடைச்சு போகுது. அங்கிருந்து சிலைகள் தான் இது. பெரிய மெழுகுபத்தி. அப்படியே அடுத்த ரூமுக்கு போறோம். மிகப்பெரிய ஒரு டோர். அப்படியே ஃபுல்லா மறந்தான். இந்த ரூம்ல காடோட போட்டோஸும் பழைய கால சிலைகள் தான். அடுத்தது வந்து பழைய கால செராமிக் பாத்திரங்கள். அதுல ஒரு கிளாஸ் ரூம்ல போட்டு வச்சிருக்காங்க.
கேரளால சண்டை கொட்டும் போது சில்ல சில்லான்னு சொல்லுவாங்களா, அதான் இது. பழைய காலத்துல யூஸ் பண்ண ஜார்கள், அது மாதிரி நிறைய பொருட்கள் எல்லாம் பழமையானது தான். ஒன்னொன்னுக்கு ஒரு ஒரு பேர் இருக்குது. வின்டர் ஜார், வாட்டர் பாட், அது மாதிரி நிறைய. கிராம பாட்டுகள்லாம் யூஸ் பண்ண வெத்தலை பட்டி இதான். எங்க அப்பா தொடங்கிடுச்சு பழைய கால கதையை சொல்றதுக்கு. அவங்க பாட்டிக்கிட்டேயும் இருந்ததாமா இப்படி ஒன்று. அது மட்டும் இல்லாமல் பழைய கால அயன் பாக்ஸு, லேம்ப் எல்லாம் இருக்குதுங்க. லேம்பு மட்டும் இல்லை, பாம்பும் இருக்குது. இதான் பழைய கால டாக்குமெண்ட்ஸ். பழைய காலத்தில் இதில் தான் எழுதுவாங்க. இது எல்லாமே எனக்கு புதுமையானது தான். இதெல்லாம் இப்போ இல்லை. அதாங்க தெரியல, சென்டர்ல அதான் நெய் வைக்கிற பானை. அப்புறம் வந்து பழைய கால மெதியடி மீன்ஸ் சப்பல், மரத்தாலே பண்ண சப்பல்ஸ். அதுக்கப்புறம் டவுரி பாக்ஸஸ், நகைப்பெட்டி, அதாவது வரதட்சணை பெட்டி. கேரளால தெய்யம் டான்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கு யூஸ் பண்ற பொருட்கள் தான் இது. சிலங்கைகள், அதுக்கப்புறம் பழைய வாக்கிங் ஸ்டிக்ஸ், நெக்ஸ்ட் வந்து தெய்யம் டான்ஸோட ஒவ்வொரு ஃபேஸஸ். அடுத்தது வந்து பழைய கால வெயிட் மிஷின்ஸ். இப்போ நம்ம 10 kg 20 kg எல்லாம் சொல்றோம்ல, இதே வந்து கேரளால அந்த காலத்துல கேரளால 1 பறை 2 பறைன்னு சொல்லுவாங்க. அது மெஷர் பண்றதே இது பரா. மறுபடியும் நெக்ஸ்ட் தெய்யத்தின் வால். தெய்யம் டான்ஸுக்கு யூஸ் பண்ணும் பொருட்கள் தான் இதெல்லாம். நெக்ஸ்ட் பெயிண்டிங்ஸ், பிரம்மாண்டமான பெயிண்டிங்ஸ். அதுக்கப்புறம் பழைய கால ஜுவல்ஸ், பழைய கால கம்மல், ரிங்கு, அந்த மாதிரி நிறைய தான். சில்வர், காப்பர், எலும்பு, அது மூணு யூஸ் பண்ணி தான் இது பண்ணியிருக்காங்க. அது ட்ரைபிள்ஸோட ஆர்னமெண்ட்ஸ். அப்படி ஸ்டெப் ஏறி மேலே போறோம். மரத்தலை பண்ண ஸ்டெப்ஸ், கம்பீரமான ஸ்டெப்ஸ். சைடில் ஃபாட் வச்சிருக்காங்க. இவங்க தான் இதோட ஆனர், ஜார்ஜன் ஃபேமிலி. அவங்க பேர் வந்து ஜார்ஜ். வடிவேல் என்ன சொல்ற மாதிரி யானை எல்லாம் செத்து கிடக்குது, அது மாதிரி நிறைய அனிமல்ஸோட ஃபேஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ரேக் ஃபுல்லாவே ஜுவல்ஸ் தான். பரதநாட்டியமோட ஜுவல்ஸ். பரதநாட்டியம் டான்ஸ்ல இந்த ஜுவல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கேரளாவின் தந்துகலையின் உடைகள். கதகளி இருக்குது, தையம் இருக்குது, களரி போயிட்டு. அப்படி கதகளை பற்றி போன வீடியோவில் போட்டிருந்தோம். பார்க்காதவங்க போய் பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் தான். சில பொருட்கள் எல்லாம் விற்கிறதுக்கு வச்சிருக்காங்க. இதெல்லாம் விற்கிறதுக்கு தான். இதோட பிரைஸ் எல்லாம் அதில் போட்டிருக்காங்க. 3000 ரூபா இதோட விலை. அதுக்கப்புறம் பாவக்கலையை பற்றி காட்டியிருக்காங்க. இதெல்லாம் இப்போ பார்க்கவே முடியாது. நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளார வந்து பார்த்துட்டோம். எல்லாமே கலரிஃபைட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இதோட சீலிங் வந்து அதை விட பிரம்மாண்டம். மரம் 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 மரம், அவ்வளவு மரத்தால பண்ணியிருக்காங்க. ஃபாரினர்ஸ் நிறைய வராங்க இங்க. அது மாதிரி பாதைகள் நிறைய தான். கட் பண்ணி தான் நான் போட்டிருக்கோம். செகண்ட் ஃப்ளோர்ல சீலிங் சொல்லாம முடிக்க முடியாது. ஒவ்வொரு பாக்ஸ்லயும் ஒரு பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க. அது பிரம்மாண்டமான பெயிண்டிங்ஸ். பெயிண்டிங் எல்லாம் சைட்ல தான், ஆனா மேல பாருங்க
ஒவ்வொரு பாக்ஸ்ல ஒரு கார்டை செதுக்கி இருக்காங்க. கண்டிப்பா கொச்சின் வரவங்க விசிட் பண்ண வேண்டிய இடம் தான் இந்த ஃப்ளோரிக் மியூசியம். ஃபோல்க்லோர் மியூசியத்தின் பாதைகள் மனது நிறைய. அப்படியே அடுத்த ஸ்டேஷனுக்கு நாங்கள் நீங்கிட்டோம். ப்ளூ மரைன் பேக் வாட்டர். இந்த பேக் வாட்டர் பாதைகள் அடுத்த வீடியோவில். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Stay tuned for another video. Please subscribe.